ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நான் உங்கள் அருணகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்போ போல் நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்தடுத்து முன்னாடி வீடியோ பார்த்தீங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம நடக்கிறோம், நம்ம அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி டே 4 எப்போ போல் நாள் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுது. நேற்று நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். அந்த பார்த்திங்கன்னா நம்ம வண்டியெல்லாம் காமிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன மாடல்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருந்து, கஸ்டமருக்கு கால் பண்ணி கூப்பிட வேண்டியது வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு, கொஞ்சம் யாரும் வரல. நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரல. அப்புறம் அதனால தான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. கடைசி வரைக்கும் கால் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி எதாவது வண்டி வந்து அட்வான்ஸ் ஆச்சுனாலோ இல்லைனா வந்து யாராச்சும் வந்தாங்கனாலோ எடுக்கலாம்னு நினச்சேன். ரோட்டில் எடுக்கிறனால நிறைய வண்டி வந்துடுதுங்க, பொசுக்குன்னு. மைக்கு வேறு இல்லாதனால ஃபோனில் எடுக்கிறனால அந்த வண்டி சவுண்டு தான் கேட்குது, நம்ம பேசுகிறது கேட்காது. அதனால் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாங்க, அதனால தான் வீடியோ எடுக்கல. இல்லைனா வண்டியில் வச்சு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் ஆள் இல்லையா, வண்டியில் எடுத்து சென்டர் ஸ்டாண்டில் நம்மளால் போட முடியாது. சரி, அதனால் அப்படியே விட்டாச்சு. ஏதாவது கிம்பிள் இருந்தால் கூட கீழே வச்சுட்டு கூட நம்ம எடுத்து பார்த்துருக்கலாம். பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ஆள் கிடச்சாங்கன்னா அவங்கள கேமரா பிடிக்க வச்சுட்டு நம்ம போய் வண்டியை பற்றி என்ன மாடல் என்ன இதுன்னு பேசி அதை நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவோம். இது எப்போ போல் விலாகாகவே இருக்கட்டும், சரிங்களா? சரி, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கடைக்கு வந்தாச்சுங்க. கடை கூட்டி விட்டாச்சு, கடையை திறந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து இன்றைக்கி ஒரு வண்டி தான் எடுத்துருக்குறோம். அது டிவிஎஸ் போட்டு. அது நம்ம மதன் வந்து நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருக்கு. மதன் யாரும் இல்லை, என் கூட படித்த உயிர் நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் தான் இவர் நம்ம விலாக் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காப்புல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுதா? இது என்ன, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கிம்புலா? அதே ஒன்று டேபிள் ஸ்டாண்டு கொடுத்துருக்காப்புல. அவர் வச்சுருந்தாப்புலையாமா, நம்மளை கொடுக்குறக்கு ஒரு மனசு வேணும்ல. ஆனால் உண்மையிலுமே காலையிலேருந்து வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தேன். போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஒரு டேக் எடுத்தேன், அதில் கூட சொல்லியிருந்தேன். இவர் வந்தாப்புல வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி விற்றுருச்சு. டெய்லி வந்துடும் போது அப்படின்னாச்சும் வண்டி விற்றுரும்ல. சரி, இவர் தான் டெலிவரி கொடுத்தாப்புல, சீஃப் கெஸ்ட்டு. அதோட அந்த ஃபுட்டேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கேன். பை. ஹாய்ங்க. இன்றைக்கி நாள் எப்போ போல் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி நாள் ரொம்ப மோசமாக போகணும்னு நினைச்சேன், ஆனால் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி ஸ்போர்ட் வண்டி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது ஸ்கூட்டி பெப்புக்கு வந்து ஒரு வண்டி அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து நாளைக்கு எடுக்கிற விளாக்ஸுக்கு வந்து ஸ்கூட்டி பெப்போடு ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டிவிஎஸ் ஃபோட்டோட விளாக் டிவிஎஸ் ஃபோட்டோடது ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து இவர் வந்துருந்தாப்புல, நம்ம ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து நம்ம அந்த கிம்பிள் வந்து இது பண்ணியிருந்தாப்புல, நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இது பண்ணுறதுமே எந்த ஒரு அப்ரிசியேஷனுமே வந்து யாரும் இது பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து தலைவர் நம்ம சங்கர்னு சொல்லிப்போட்டு நம்ம ஃப்ரெண்டு, அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணாப்புல. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், பண்ணிகிட்ருப்போம். வரது வரட்டும், கிடைக்கிட்டு பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நல்லதே நடக்குங்க, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்க, இப்போ அடுத்தடுத்த வாக்கில் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு மாசா கெத்தா